உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் முதல் கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க. அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான மாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்னென்னா, பெருமாள் கோயிலுக்கு போகணும். உண்மையிலே பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ளே நுழையிற மாதம் தான் புரட்டாசி மாதம். அப்போ கன்னி ராசிக்கு அதிபதி யாரும் பாருங்கள், புதன் பகவான். புதன் பகவான் இங்கே தான் திரிகோண ஸ்தானம் பெறுகிறார். அப்போ பெருமாளை கிட்டத்தட்ட ஒரு 11 மாதங்கள் நீங்கள் போய் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, உங்களால் வழிபாடு பண்ண முடிஞ்சோ முடியலையோ, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் புரட்டாசி மாதம் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து புரட்டாசி மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக என்ன பண்ணணும், எல்லாருமே பெருமாளை போய் தரிசனம் செய்ய வேண்டும். நீங்கள் கரெக்டாக மறக்காமல் ஒவ்வொரு சனிக்கிழமை போனாலும் சரி, அல்லது ஒவ்வொரு புதன்கிழமை போனாலும் சரி, கட்டாயமாக பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இனி வரப்போகின்ற 11 மாதங்கள், கிட்டத்தட்ட தமிழ் மாதங்களில் 12 மாதம், இதில் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா 11 மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நீ உணர்வுபூர்வமாக உணர முடியும். ஓகேவா? அதே போல் பெருமாளுடைய வழிபாடுங்கிறது பார்த்திங்கன்னா, பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான கவலைகளையும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறையருள் வழிபாடு பெருமாள் தான். ஓகேவா? யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்களோ மறக்காமல் இந்த புரட்டாசி மாதம் போயிருங்க. ஐயா, நான் ரெகுலராக போயிருக்கேன், பெருமாளை கும்பிட்டு என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, நான் இன்னும் கும்பிடுவேன், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் பெருமாளை உறுதியாக வழிபாடு செய்வேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உங்களுடைய ராசிக்கான பலனுக்குள்ளே போகலாம். சூரிய பகவான் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி உள்ளே நுழைகிறார். அதாவது 17/9/2025 புதன்கிழமையில் சூரிய பகவான் உள்ளே நுழைகிறார். சூரிய பகவானுடன் புதன் பகவானும் இணைந்து செயல்படுகிறார். புதன் பகவான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் தான் இருப்பார். புரட்டாசி 16ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு, துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி துலாம் ராசிக்குள்ளே தான் இருக்கார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம ராசிக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்து சனி பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்து குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலும், சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் இருக்கிறார். கேதுவோடு இணைந்த சுக்கிரவனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு, சூரியனுடன் இணைந்த சுக்கிரனாக செயல்பட போகிறார் என்று அர்த்தம். அப்போ இந்த கிரகங்களுடைய கோச்சார ரீதியான அமைப்பு வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் உண்டுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் எதாவது தடைகள் இருக்குன்னா தடைகள் எல்லாம் நீங்க போகுது. 2 கிரகம்தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சின்ன பாதிப்பு கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்காங்க. ஒன்று சனி பகவான் வக்கரமாய் அமர்ந்திருக்கிறார். இன்னொன்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ இந்த 2 செயல்பாடுகள், ஒன்று நீங்கள் முழுமையாக இறை அருளை நாடணும். இந்த மாதம் துவக்கத்திலிருந்து இந்த மாதம் புரட்டாசி மாதம் இறுதி வரையும் குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் நீங்கள் என்ன பண்ணணும், பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் செய்த பிறகு தாயாரை போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா
ஒரு ஏமாற்றம் இல்லாத ஒரு வெற்றி உண்டு. அதுவும் நம்மளுடைய மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 நாளாக இந்த பக்கம் போவா அந்த பக்கம் போவா, இந்த முடிவு எடுக்கவா அந்த முடிவு எடுக்கவா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க. குழப்பம் உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, ஒரு மைனஸ் ஏற்படுத்துது, உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும். தயவுசெய்து சொல்கிறேன், என்னை பொறுத்தளவு நவம்பர் எண்டு வரையும் பொறுமையாக இருங்க. எந்த குழப்பமும் வேண்டாம், எந்த டிப்ரெஷனும் வேண்டாம். எது நடந்ததோ அது நடக்கட்டும், எது நடக்கப் போகிறதோ அது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு குழப்பாமல் டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் நான் சொன்ன வழிபாடை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுங்க. நீங்கள் அப்படி கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வெற்றி உண்டு. இது பொதுவாகவே இந்த புரட்டாசி மாதத்துக்கு சொல்லியிருக்கோம். நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60 நாளாக அதிகமான அழுத்தம் இருக்குது, ரொம்ப போராட்டத்தை சந்திக்கிங்க, உங்களால் அந்த டிப்ரெஷனை விட்டு வெளியே வர முடியலன்னு அப்படின்னு தோணுச்சுன்னா, அல்லது அடி கால் பாதம் வலி இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏற்ற வழிபாடை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எஸ்எம்எஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே லிங்க்கு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம், ஏன்னா நம்ம சொன்னது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? மீதி நட்சத்திரத்துக்குலாம் பொதுவான பலன்கள் தான். ஏன்னா உத்திரட்டாதிக்கு ஏன் சொல்கிறோன்னா, உத்திரட்டாதிலாம் சனி பகவான் வக்கரமாகி உட்காந்துருக்காரு, அதிகமாக கோவத்தில் உட்காந்துருக்காரு அப்படிம்பாங்களே, அதே மாதிரி உத்திரட்டாதியில் தான் சனி பகவான் வக்கரமாகி உட்காந்துருக்கனால உங்களுக்கு கட்டாயமாக வழிபாடு அவசியம் அப்படிங்கிறனால சொல்கிறோம். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதே போல் எனக்கு இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. குறைஞ்சது 3 நாள் ஆகும். 3 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கொடுத்துருவேன். என்ன வழிபாடு, எப்படி வழிபாடு பண்ணுங்கிறத தெளிவாக சொல்லிடுவேன். நான் ஃபோன் எடுக்கலை அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கீங்கன்னா பார்க்கலை அப்படின்னா திரும்ப கால் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. உங்களுக்கு அவங்க எஸ்எம்எஸ் எனக்கு சொல்லுவாங்க, மேபி மிஸ் ஆயிடுச்சுன்னா. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு கம்யூனிகேஷன் பண்ணி கேளுங்க, அவங்க கட்டாயமாக எனக்கு கம்யூனிகேஷன் பண்ணி விடுவாங்க. உங்களுக்கான வழிபாடை எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான வழிபாடு மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். ஓகேவா? கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடுவீங்க. அதே போல் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற வரன்கள் அமைவதற்கான வாய்ப்பு. ஃபஸ்ட் மேரேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ற வரன், செகண்ட் மேரேஜ் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கையை டிப்ரெஷன் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு விஷயத்தில் இழந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான 2வது திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிங்கன்னா கண்டிப்பாக 2வது திருமணம் முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பீங்க. அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இந்த மாதம் தங்க நகைகள் சேர்ப்பதற்கான பாக்கியம் உண்டு. மாணவர் செல்வங்கள் படிப்பில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை. எங்கேயா பணம் கொடுக்க போகிறீங்கன்னா கவனமாக, மேக்ஸிமம் டாக்குமெண்ட் இல்லாமல் கொடுக்காதீங்க. யாரையும் நம்பி கொடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் நம்பி கொடுத்து தான் பல விஷயங்களை பல செயல்களை ஏமாந்துக்கிருக்கீங்க. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். பொருளாதாரத்தை யாருக்கு கொடுக்குறதா இருந்தாலும் யோசித்து கொடுக்கணும். மேக்ஸிமம் இந்த மாதம் யாருக்கும் கடனாக கொடுப்பதோ அல்லது கடன் வாங்குவதையோ முற்றிலும் தவிர்த்துருங்க. கடன் வாங்க வேண்டாம், கடன் யாருக்கும் கொடுக்கவும் வேண்டாம். நீங்கள் கடன் கொடுக்குற அதாவது சிட்பண்ட்ஸ் தான் நடத்துனீங்கன்னா ரொம்ப யோசித்து நிதானமாக இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் கேட்காங்களோ அவங்களாம் கரெக்டான நபர்களா சரியான நபர்களாங்கிறத பார்த்துட்டு கொடுங்க. அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டு கொடுத்தா என்ன ஆகும், மாட்டிக்கிடுவீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உறுதியாக கிரகங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை விட்டு போனவங்க உங்களை தேடி பேசுவாங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நம்மளுடைய மீனராசிக்காரங்க உறுதியாக பெற போகிறீங்க. அப்போ நான் சொன்ன வழிபாடை கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டாக பண்ணிங்கன்னா நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு வெற்றி, மகிழ்ச்சி, நிம்மதியான தூக்கம், நிம்மதியான செயல்பாடு, கவனமான விஷயங்களை கரெக்டாக பண்ணிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டாமல் உறுதியாக உங்களுடைய வாழ்க்கை இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு இனிமையான ஒரு மாதமாக அணிவிக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 20% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக இருக்கும். இதை தாண்டி
உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிற அமைப்பை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம கணிக்கலாம். அப்படி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்களுக்கு விடையே தெரியல, இந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தெளிவான தன்மையில் வர முடியல அப்படிங்கிற குழப்பமும் கவலையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, உங்களுடைய கடந்த காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த மாத பலன்கள் மற்றும் கோச்சார ரீதியான பொது பலன்கள் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா மாவட்டத்திலிருந்தும், அதே போல் எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா நாட்டிலிருந்தும், வெளிநாட்டிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அப்புறம் நம்ம மலேசியா, சிங்கப்பூர், இது போன்ற இன்னும் நிறையா நாடுகள் நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம், ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக தான் உங்களை நான் சந்திக்க முடியுது. எங்கேயோ ஓரமாக இருக்கிறேன்னா இத்தனை கோடி மக்களை நான் சந்திப்பதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் நமக்கு ரொம்ப அதிகமாக உதவி செய்கிறாங்க. அதேபோல் இந்த பிரபஞ்சம் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதனால் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா கடலில் உள்ள முத்து மாதிரி. நிறைய பேர் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினாலும் அந்த கடலில் நிறையா விஷயங்கள் இருக்கும், ஆனால் அந்த முத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் என்னை ஒரு கடலில் உள்ள ஒரு முத்தாக, ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சதுனால நான் உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சிவகாசியில் இருக்கோம். சிவகாசி எல்லாருக்குமே தெரியும். சிவகாசினாலே என்னது, பட்டாசு தான். பட்டாசு படபடன்னு வெடிக்கும். அது மாதிரி நானும் நிறையா படபடன்னு வெடிக்கிற மாதிரி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும். நீங்களும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம சிவகாசியில் இப்போ பார்த்திங்கன்னா பட்டாசு கடை ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இது 2வது வருடம் நல்லபடியாக போய்க்கிருக்கு. வெளியூரில் இருக்கிற, வெளி மாநிலத்தில் இருக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு யாருக்கும் தீபாவளி நெருங்குது, பட்டாசு வேணும்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பட்டாசு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், பட்டாசு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு பட்டாசுக்கான டேரிஃப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். நீங்கள் அது தனிப்பட்ட முறையில் நம்ம தம்பி பார்க்காங்க, அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கான பட்டாசு, அதுவும் வெடிக்கக்கூடிய நல்ல பட்டாசு, அதான் முக்கியமான விஷயம். ஓகே, எல்லாருமே பட்டாசு கொடுக்கலாம், ஆனால் வெடிக்கிற பட்டாசு படபடன்னு வாட்டி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பட்டாசு வாங்கிக்கலாம். ஓகேவா? மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.